பாக்கெட்ல என்ன இருக்கு? கையெதுக்கு எப்படி வச்சிருக்க? கையெடு. ஐயோ, அது பணம் இல்ல, வேற. அது என்ன ஏதுன்னு நாங்க பாத்துக்கிறோம், நீ கையெடு. கையை எடு. நான் சொன்னல பணம் இல்லன்னு. ஏய், நீ இன்னும் அந்த பெரிய பைக் வாங்குற ஆசையை விடவே இல்லையா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. உன் பையில ஏதாச்சும் இருக்கா? இல்ல அன்பு, எதுவும் இல்ல. இந்தா புடி. போ. அன்பு, யாருக்கிட்டயுமே பணம் இல்லையே, இப்ப என்ன பண்றது? அந்த பணத்தை எடுத்த கருப்பாடு இந்த கூட்டத்துக்குள்ள தான் இருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அன்பு, அதை விட முக்கியம் சாவித்திரி இப்போ ஹாஸ்பிட்டல் போறதுதான். அதுக்கு பணத்துக்கு என்ன பண்றது? என்கிட்டயும் வேற பணம் இல்லையே. இங்க யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒன்னா கூட நின்றுருக்கோம். இப்பவும் அதான் செய்யணும். ஏன் சார்பா நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுங்க. சாவித்திரி அக்காவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம். ம், சரி தங்கம். கொடு. இந்தாங்க. டேய் மாப்ள, இந்தா. சாவித்திரிக்கா, என்கிட்ட சுத்தமா பணம் இல்லக்கா, தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல சிது, 5000 வந்திருக்கோம். நீ போ. இந்தாக்கா, போய் குழந்தைய பாரு. ரொம்ப நன்றி அன்பு. நீ போக்கா, முதல்ல போய் பணத்தை கட்டு. என்ன மாப்ள? ரொம்ப தப்பா இருக்குடா. ஏற்கனவே பாக்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்ததுலயே யாரோ உள்குத்து வேலை பார்த்துருக்காங்கன்னு டவுட் இருக்கு. இப்ப இது சரியில்லை. நடக்கிற எல்லா தப்புக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா அன்பு, இது வேலை பார்க்குறவங்களுக்கு நடுவுலையும் பிரச்சனையை உருவாக்கிடும். கம்பெனியோட வளர்ச்சிக்கும் நல்லதில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எடுக்கணும். அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. என்னால யாரையும் சந்தேகப்பட முடியல. ஏன்னா இங்க எல்லாரும் குடும்பமா கூட பிறந்தவங்க மாதிரி பழகுறாங்க. ஆனா எப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யாரை நம்புறதுன்னே தெரியல. இல்ல மாப்ள, நம்ம எல்லாரோடைய எண்ணமும் இன்னைக்கு இந்த தப்பு செஞ்ச குற்றவாளியை பத்தி நினைக்கும் போது அவன் தன்னால நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிப்பான்டா. நீ வேணா பாரேன், சீக்கிரமா இது நடக்கும். நடக்கணும். தப்பு செஞ்சது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அன்னைக்கு இருக்குடா அவனுக்கு. டென்ஷன் ஆகாத மாப்ள, வா போலாம்.